இல்ல எனக்கு புரியல. எதுக்குத்தான்டா நீங்க வந்திருக்கீங்கங்கிறதே புரியல. என்னன்னா, செம்மையா டார்கெட் பண்றாய்ங்கப்பா ஐயோ! அர்ச்சனா என்னடா பண்ணுச்சு உங்கள? எல்லாருமே ஏன்டா அவைங்களயே டார்கெட் பண்றீங்க? அதான் எனக்குள்ள டவுட்டு. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அர்ச்சனா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு எப்டின்னா, நம்ம வினிஷா இருந்துகிட்டு வந்திருப்பாங்க உள்ளுக்குள்ள. வினிஷா வந்துட்டு உள்ள இருந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு அவங்க அனுஷா உள்ள இருக்கும்போது எலிமினேட் ஆயி வெளில போம்போது, அதுக்கப்புறம் அவங்கள வைல்ட் கார்டா உள்ள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது நம்ம அர்ச்சனா அண்ட் அவங்களுக்கும் ஒரு மீட்டிங் ஒரு ஒரு பேச்சு எந்த இதுவுமே இருக்காது சொல்லப்போனா. ஏன்னா அவங்க வெளில வந்தோனே அவங்க உள்ள போயிருவாங்க. அதனால எந்த பேச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. என்ன அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சம்பவம்னா அப்படிப்பட்ட சம்பவம்லாம் இல்ல. அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க சொல்லப்போனா. ஒரு நாடகத்திலோ கண்டென்சிஸா போம்போது மேடையில பேசும்போது அந்த மாரி மீட் பண்ணியிருப்பாங்க. பண்ணது அவங்க அர்ச்சனா சொல்றாங்க. முன்ன பின்ன நான் பேசியிருக்கேன். நான் முன்ன பின்ன இது பண்ணியிருக்கேன். அ தெரியும் பேசுறதெல்லாம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அர்ச்சனா வந்துட்டு இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாட்டலாம் நல்லா பேசுவேன். அவங்க அம்மா சூப்பரா பேசுவாங்க. நல்ல டைப் அப்படிங்கிற மாரி எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா, நம்ம அர்ச்சனாவ டார்கெட் பண்ண வந்தாளா? இல்லையான்னு தெரியல. நம்ம வினுஷா. எதுக்கு வந்த நீ? அர்ச்சனாவ டார்கெட் பண்ண மட்டும் தான் வந்தியா? இல்ல அந்த 7 கேமராவுக்கு முன்னாடி நான் நான் வந்துட்டு நிக்சனையும் தான் இது பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிப்புட்டு அப்புறம் ஏன் நீ அர்ச்சனாவ டார்கெட் பண்றங்கிறது தான் எனக்கு உள்ள டவுட்டு. சொல்லப்போனா. ஏன்னா, நீ வந்துட்டு அர்ச்சனாவ நிக்சன டார்கெட் பண்ண வந்தன்ட்டு நீ அர்ச்சனாவ டார்கெட் பண்ணிட்டு இருக்க. என்னன்னா, அர்ச்சனா வந்துட்டு உன்ட்ட பேச வந்தாங்கல்ல. பேச வந்தப்ப நீ யார தெரியாம இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்து பேசணும். ரெக்வெஸ்ட் ஆச்சும் குடுத்து ஒரு பேசணும். அவங்க சொல்றதுக்காச்சும் பேசணும். உனக்கு புடிக்கலையா? அவங்க சொல்றதுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு நீ எதுவுமே சொல்லாத. நீ என்ன சொல்லியிருக்க ஒரு கண்டுக்கவே இல்ல. எப்டின்னா ஒரு மீட்டப்பே இல்லாத மாரி பேசிடுறீங்க. ஆ யாருங்கிற மாரி அர்ச்சனாவ யாருங்கிற மாரி நீ கேவலப்படுத்தியிருக்க சொல்லப்போனா. எதுக்கு அந்த கேவலப்படுத்துற வேல உனக்கு? இல்ல கேட்கிறேன். எதுக்கு உனக்கு கேவலப்படுத்துற வேல? நீ ஒண்ணு டாப்ல இருக்கனால நீ அப்படி பண்றியான்னு தெர்ல. இல்ல நீ வந்துட்டு அந்த நெக்ஸன் மேட்டர்னால ஒண்ணு பண்றியான்னு தெர்ல. எனக்கு தெரிஞ்சு நீ டாப்ல இருக்கனால தான் பண்றன்னு மாரி எனக்கு தோணுது. ஏன்னா நெக்ஸன் பண்ணது நெக்ஸன் தான் பண்ணது தப்பு. சொல்லப்போனா. அவன் தானே உன்ன சொன்னான். அத வந்துட்டு இவ எடுத்து தான் சொல்லி அவ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சா. நம்ம அர்ச்சனா. அதனால நீ அர்ச்சனாவா நீ எதுவுமே சொல்லக்கூடாது. நீ வினிஷாவ தான் சொல்லணும். பார்க்கலாம். என்னதான் நீ பண்றங்கிறத. நீ இன்னைக்கு ஒரு நாள் இருப்பியா? இல்ல 4 நாள் இருக்க போறியான்னு தெரியல. இருக்கும்போது தெரியும். என்னதான் பண்றன்னு. இங்க ஆளு பிரதீப் வரட்டும்யா. பிரதீப் வரட்டும்.